வெளிநாட்டில வேலை செய்ற தகப்பன்கள் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில தகப்பன்கள் வந்து எப்படியும் நம்ம புள்ளைங்களும் இதே கம்பெனில இதே வேலைய எறக்கி விட்டுறணும். நீங்க என்ன கலெக்டர் வேலைய பார்த்துட்டீங்க, கம்பி கட்டுற வேலை, கான்கிரீட் வேலை, இது மாரி ஒரு மட்டமான வேலை பார்த்துருக்கீங்க ஜெனரல் ஒர்க்கரா. நீங்க கஷ்டப்பட்ட மாரி குடும்பத்த பிரிஞ்சு வச்சு உங்க புள்ளைங்கள வந்து கஷ்டப்படணுமா? முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள நல்லா படிக்க வச்சு, ஊர்ல பிசினஸ் பண்ணவோ, இல்ல உங்க பொருளாதாரத்த சேவ் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஊர்ல பண்ண வைங்க. இங்க வர மாரி இருந்தாலும், இல்ல படிச்சுட்டு நல்ல பொசிஷன் வர மாரி பண்ணுங்க. அத விட்டுட்டு இங்க நம்ம எப்படியோ கூப்பிட்டுக்குவோம், வச்சுக்குவோம். 18 வயசு ஆயிருச்சா, பாஸ்போர்ட் தான் வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவனோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணாதீங்க. இளமையில உழைக்க முடியும், முதுமையில ரொம்ப கஷ்டப்படும். இன்னைக்கு ஆயுள் காலங்கள் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ, அதனால தான் சொல்றேன். இப்ப மதுரை, ராமநாதபுரம்லாம் பார்த்தா மதுரை மல்லிலாம் ஃப்ளைட்ல பறக்குங்க பிசினஸ். ராமநாதபுரம் மொளகாலாம் ஃப்ளைட்ல பறக்குது. நான் பட்ட கஷ்டம் நீ படாத அப்படின்னு சொல்லிட்டு மதுரை, ராமநாதபுரம் மாவட்டம்லாம் இன்னைக்கு எஜுகேஷன் பயங்கர லெவல்ல இருக்கு. நீங்க லாஸ்ட் டைம் 10த், 12த் ரிசல்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ, அவங்கலாம் ஒரு பிசினஸ் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதேமாரி எல்லா மாவட்டங்கள்லயும் தான் புள்ளைங்கள நல்லா படிக்க வைங்க கிராமப்புறங்கள்ல. நல்லா வந்து முன்னேற்றத்த கொண்டு வாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பாதீங்க ஜெனரல் ஒர்க்கரா.